இன்றளவுமே ஒரு நம்பிக்கை இருந்துகிட்ருக்கு. அதுவும் குறிப்பாக கிராமப்புறங்களில். அது என்னென்னா, குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரையிலுமே சொல்லுவாங்க, இரவு நேரத்தில் ஜல் ஜல் ஜல்னு கொலுசு சவுண்டு கேட்டேன் அப்படின்னு. அவங்கவங்களோட கற்பனைக்கு தகுந்தது போல் அது பேயாகவும் சொல்கிறது உண்டு, இல்லை தெய்வமாகவும் சொல்கிறது உண்டு. ஏதோ ஒரு அமானுஷ்ய சக்தி வந்துக்கிட்டு இருக்கு, அது வந்தது, நான் கேட்டேன், நல்ல கொலுசு சவுண்டு கேட்டது அப்படின்னு சொல்லி பல நபர்கள், இப்போ நீங்கள் 40 தாண்டிய வயதில் இருக்கிறவங்க கண்டிப்பாக இதை பற்றி நீங்கள் பேசியிருப்பீங்க. சிட்டியில் கூட, ஏன்னா அப்போல்லாம் கொஞ்சம் இப்போ வீடுகள் நெருக்கம் இல்லாமல் இருந்த தருணங்களில் இதை நீங்கள் கண்டிப்பாக இந்த ஓசையை கேட்டு பயந்துருப்பீங்க. எனக்குமே இது 85 86ல் அந்த வருடங்களில் எனக்குமே ஒரு கிராமங்களுக்கு லீவுக்கு போகும் பொழுது இது ஒரு வித்தியாசமான சவுண்டு அப்படின்னு கேட்டதுண்டு. அப்போ என்னோடய தகப்பன் வழி தாத்தா சங்கப்பிள்ளைன்னு அந்த தாத்தாட்ட நான் இது போல் சொன்னபோது, அப்போ தொட்டிக்கட்டு வீடு போல் நடுவில் காரையாக இருக்கும், அதாவது சிமெண்ட் போட்டு அது ஓப்பனில் அது மாதிரி இருக்கும்போது எல்லோரும் தூங்கிடும்போது, அது கிராமங்கிறதுனால நிறைய புதர்கள், நிறைய மரம் செடி கொடிகள் அடர்ந்த பகுதிகளில் அது அந்த சவுண்டு கேட்குறதுண்டு. அப்போ கேட்டப்போ என்னோடய தாத்தா என்கிட்ட சொன்னது, இதுக்கு பேர் சில்லு வண்டு, இது கொலுசு சவுண்டு கிடையாதுன்னு எனக்கு அப்பயே ஒரு 7th ஸ்டாண்டர்டில் எனக்கு ரொம்ப அருமையாக புரிய வச்சாங்க. அந்த சில்லு வண்டினுடைய ஆயுள் கம்மி அப்படின்னு சொன்னாங்க. அது மரத்தை நல்ல இறுக பற்றிக்கிட்டு வேகமாக அது சவுண்டு வாயை பிளந்து சவுண்டு போடும்போது அது அப்போ, அதாவது கிட்டத்தட்ட நம்ம பல்லி சவுண்டே பாருங்கள், அப்படி அதனுடைய அந்த தாடையை அழுத்தி அழுத்தி பண்ணும்போது அந்த ஒரு சவுண்டு வருது இல்லையா பல்லிக்கு, அதுபோல் இது நல்லா மரத்தை இறுக பற்றிக்கிட்டு அதனுடைய அந்த ஒலி அப்படி ஒரு சவுண்டு கேட்கும் அப்படிங்கிறத எனக்கு தெளிவுபடுத்தினாங்க. அப்பயே எனக்கு அந்த காரைங்கிற அந்த ஓப்பன் பிளேஸில் இருந்து சவுண்டும் வீட்டுக்குள்ளே இருக்கும்போதும் ஒரு ஒரு ரூம்குள்ளே போய் அடைச்சி அதை ஒரு 4 செவுத்துக்குள்ளே இருக்கும்போது இன்னும் வித்தியாசமாக ஜல் ஜல் ஜல்னு கேட்டதையும் எனக்கு அந்த இடத்துல அதை உணர்த்துனாங்க, காமிச்சாங்க எங்கள் தாத்தா. அதனால தான் ஒரு சில நேரங்களில் அந்த மரங்கள் சார்ந்த இடங்களில் போகும்போது மழை பெய்யாது, ஆனால் ஜில்லுன்னு ஒரு சில நீர் திவளைகள் நம்ம மேலே விழும். அது அந்த பூச்சி உடம்பில் வெடிப்பு ஏற்பட்டு அதிலிருந்து வரக்கூடிய தண்ணீர் தான். அது உடம்புக்கு ஒன்றுமே பண்ணுறதில்ல, அது ஒரு பிப்பு அரிப்பு கொடுக்கறதில்ல. இது ஒரு அதிசயமாக இருக்குன்னு தாத்தா சொல்லி நான் கேட்டது 7th ஸ்டாண்டர்டில். அதிலிருந்து நான் என் வயது ஒத்த பெண்கள், ஆண்கள், குழந்தைகள் எல்லாம் சொல்லும்போது, இதுக்கு பேர் சில்லு வண்டு, இது ஜல் ஜல், அது பேய் கிடையாதுன்னு சொன்னாலுமே, அவங்க நம்மளை பயப்படக்கூடாதுங்கிறதுக்காக தான் அருணா சொல்கிறா, அப்படி தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி பாருங்கள், உங்களுக்கு பகல்லையே பாருங்கள் இந்த சில்லு வண்டினுடைய சவுண்டு கேட்கவும் நான் அப்படியே ஆடியோ எடுத்திருக்கேன். நான் இப்போ ஒன்றுமே பேசலை. அதாவது ஃபஸ்ட்டு நான் வீட்டுக்குள்ளே இருந்து அந்த சவுண்டை எடுக்கும்போது அது கொலுசு சவுண்டு போல் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த வெளி உலகம், அந்த காற்று பட்டு அந்த ஜன்னல் வழியாக பார்க்கும்போது அது அப்படியே கொஞ்சம் லைட்டாக திரிஞ்சு அந்த கொலுசு சவுண்டை விட கொஞ்சம் ஒரு வித்தியாசமான சவுண்டு கேட்குறத நாம் பாருங்கள், நேரடியாக உங்களுக்கு இதை நான் இது பண்ணித்தரேன். உங்களோட வீட்டு பெரியவங்க இது போல் உங்களுக்கு கதைகள் சொல்லியிருந்தால் அவங்களுக்கு கூட இந்த சிவராசிய தகவலை அவங்களுக்குமே கொடுங்க. வாங்க இப்போ அந்த ஆடியோவை கேளுங்க. பகல் பொழுதுல இந்த சவுண்டு பாருங்களேன், காற்று பட்டு
நமக்கு அந்த ஆடியோ கேட்கும்போது கொஞ்சம் திரிஞ்சு அது ஜல் ஜல் சவுண்டு இல்லை, அது ஒரு வித்தியாசமான சவுண்டுன்னு உணர முடியும் பாருங்கள்.